ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐஜன் இன்னோவேஷன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது 7 செக்மெண்ட்டை நாம் எப்படி ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணணும், அது எப்படி ப்ரோக்ராம் எழுதணும், நாம் 7 செக்மெண்ட்டை ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திங்கர்கேடுக்குள்ளாடி வந்து உங்களோட ஜிமெயில் அடித்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிரியேட் நியூ சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் நியூ சர்க்கிள் கொடுத்த உடனே நம்மளோட டேஷ்போர்டு பேஜுக்கு போயிடும். டேஷ்போர்டு பேஜுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் ரீநேம் கொடுத்துக்கோங்க. 7 செக்மெண்ட் நான் நேம் வச்சுட்டேன். இப்போ எனக்கு தேவையான காம்பனன்ட்ஸு. ஸோ தேவையான காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா நம்மளோட ஆர்டினோ போர்டு, அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா 7 செக்மெண்ட்டு. இந்த 7 செக்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு ப்ரெட் போர்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரெட் போர்டு எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஸோ ப்ரெட் போர்டில் நான் வந்து என்னோடய 7 செக்மெண்ட்டை ஈஸியாக நான் ப்ளேஸ் பண்ணிக்குவேன். ஸோ 7 செக்மெண்ட்டோட தேவைக்கு நம்ம எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி 7 SCG இப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் நம்மளோட காம்பனண்ட் எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பட் நம்ம காம்பனண்ட் ப்ரெட் போர்டில் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குட். வேணால் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்குவோம். எந்தெந்த செக்மெண்ட் எந்தெந்த ஹோல்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஒயரிங் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ 7 செக்மெண்ட்டை வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர். எதுக்காக இந்த ரெசிஸ்டர் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இது வந்து காமன் கேத்தோடு கான்ஃபிகரேஷனில் நான் இதை ரன் பண்ண போகிறேன். அது காமன் ஆனோடு இருக்கிறத காமன் கேத்தோடுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ காமன் கேத்தோடு கான்ஃபிகரேஷன் ரன் பண்ண போகிறேன். இது வந்து எல்இடி அப்படிங்கிறதுனால, ஏன்னா 7 செக்மெண்ட்ங்கிறதே ஒரு எல்இடி தான் அப்படிங்கிறதுனால நான் இந்த எல்இடி வந்து 220 ஓம் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் எல்இடியோட ஆப்ரேட்டிங் வோல்ட்டே ஒரு 2.2 வோல்ட் தான் வரும். ஸோ அதனால் தேவையில்லாமல் அதிகமான கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணால் நம்மளோட ஹார்ட்வேர் ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் எல்இடியை கரெக்டாக நான் கனெக்ட் பண்ணுறேன். அந்த ரெசிஸ்டர் கரெக்டாக சூஸ் பண்ணுறேன். ஸோ ரெசிஸ்டர் 220 ஓம். இப்போ இந்த 220 ஓம்க்கு வந்து நம்ம காமனாக கிரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இது பிளாக் கலர். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெனுக்கும் தானாக கிரவுண்ட் கனெக்ஷன் போயிடும். ஸோ எல்இடியோட கிரவுண்ட் கனெக்ஷன்லாம் வந்தாச்சு. இப்போ நாம் இது எங்கேருந்து எதில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஒன்று கவனிங்க. நம்மளோட 7 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 செக்மெண்ட் இருக்குது. இந்த செக்மெண்ட்டோட நேம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ABCDEFG. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு 1 டிஸ்பிளே ஆகணும். இந்த B and C எல்இடியை மட்டும் ஆன் பண்ணுறேன். 2 அண்ணா ABGED இந்த 5 எல்இடி மட்டும் ஆன் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த எல்இடி ஆன் பண்ணுறனோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான நம்பர்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை நாம் ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணணும். அப்போ A அப்படின்னு வரும்போது எந்த பின் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 7. அதே B அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 6. அதனால நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கவனமாக கொடுக்கணும். நான் ப்ரோக்ராமில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் பின் நம்பர் நான் A வந்து நான் எந்த பின்னில் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பின் நம்பர் 13 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கலரை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஒரு க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். ஸோ A நான் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது B. ஓகே, இதில் நான் எதுக்கு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட் போர்டில் நம்மளோட 7 செக்மெண்ட் ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகலை. அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது B டெர்மினல் பார்த்துட்டிங்கன்னா பின் நம்பர் 12. ஸோ கலரும் க்ரீனுக்கு மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு பின்ஸையும் கரெக்டாக நாம் கனெக்ட் பண்ணணும். B அதே மாதிரி C எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேடணும். C என்ன இருக்குது? C வந்து பின் நம்பர் 11.
ஸோ நான் கனெக்ஷன்ஸை பெர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு எல்இடி தான், அந்த எல்இடி தான் 7 செக்மெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த எல்இடி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். நான் இந்த காமன் கேத்தோடு கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பண்ணும்போது ஏ அப்படிங்கிறது எந்த பின்னோ அந்த பின் ஒயரை வந்து நீங்கள் D13 ஆரம்பிக்கலாம். சிமிலர்லி B C D E F G அடுத்தது டேட்டா பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னையுமே நீங்கள் கரெக்டாக 13லேருந்து ரிவர்ஸில் வந்துடுங்க. ஏன்னா ப்ரோக்ராம் கூட இருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போய் நீங்கள் ப்ரோக்ராமை காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கோடிங். ஸோ கோடிங்கில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் கோட் ஒன்று இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராமை நான் ஒன்றுமே பண்ணலைங்க. பின் நம்பர் 6லேருந்து 13 வரைக்கும் நான் எந்த செக்மெண்ட்டை எந்த பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு அப்படி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்தது எல்லா பின்னையும் அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இன் 0 அப்படின்னு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம 7 செக்மெண்ட்டை இந்த G அப்படிங்கிற எல்இடி மட்டும் ஆஃபில் இருக்கணும். அதனால நான் G ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த H பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட். நீங்கள் இங்கே பார்க்க முடியுது. இதுதான் அந்த டேட்டா பாயிண்ட். இந்த டிபி நான் மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பின் நம்பர் 6 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 எப்போவுமே 0ஆகவே இருக்கட்டும். ஏன்னா எனக்கு பாயிண்ட் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது 1 அப்படின்னு வரும்போது இந்த B and C தான் க்ளோ ஆகணும். அதனால B and C ஹை ஸ்டேட் கொடுத்துருக்கேன். மீதி எல்லா பின்னையும் லோ ஸ்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 அப்படின்னு வரும்போது A B G E D. அப்போ A B E G D. ஸோ இந்த மாதிரி என்னென்ன செக்மெண்ட் ஆன் பண்ணணுமோ அதெல்லாம் ஹை பண்ணியிருக்கேன். எந்தெந்த செக்மெண்ட் ஆஃப் பண்ணணுமோ அதெல்லாம் லோ பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது தானாக நமக்கு 1 2 3 4 5ன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கே தெரிய வரும், பார்த்துக்கோங்க. நம்ம 7 செக்மெண்ட்டில் என்ன டிஸ்பிளே ஆகும்? 1 0 1 4 5 6 7 8 9 0. ஸோ 2 செக்மெண்ட் சேர்க்கும்போது நம்ம 10 11 12 இந்த மாதிரி கவுண்டெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ, எந்தெந்த நம்பர்ஸ் வேணுமோ அதை அப்படியே கொடுத்துட்டு நான் லூப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு 0 டிஸ்பிளே பண்ணுங்கள். அது ஒரு 1000 மில்லி செகண்ட், அதாவது 1 செகண்ட் வரைக்கும் 0 காட்டணும். அதுக்கு அடுத்தது 1 வந்து 1 செகண்ட், 2 வந்து 1 செகண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஜிட்டையும் ஒவ்வொரு செகண்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ப்ரோக்ராம் எழுதியிருக்கு. நீங்கள் ப்ரோக்ராமை இதை பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக். இந்த லாஜிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்காக ஸ்பெசிஃபிக்கான வீடியோஸ் வேணாலும் போட்டுக்கலாம். Until then, thank you so much.